டுடே இஸ் டே நம்பர் 8 ஆஃப் வீடியோ போஸ்டிங் டெய்லி. ஸோ இன்றைக்கி காலையில் 6 மணி அப்படியே காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஸோ வாக்கிங் வந்து கிளம்பியாச்சு. ஸோ காலையில் வாக்கிங் போகும்போது சன்ரைஸ் வந்து நல்லா இருந்துச்சு, மூஞ்சில் அப்படியே முத்தம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் ஒரு இப்படி அப்படி நின்று வாக்கிங் வந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டு நடுவில் வந்து நிறைய பேரிகேட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ணி தாவிட்டு. இதோட கருத்து என்ன, நம்ம யார் கூடயும் காம்படிஷன் பண்ணக்கூடாது, நம்மளோட செல்ஃப் கூட மட்டும் தான் காம்படிஷன் பண்ணணும். ஸோ நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி ஒரு ஸ்டெப் ஹெகடாக இருக்குமான்னு பார்த்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா கைஸ் மறுபடியும் பைலட் பூரா விட்ருக்கான். டெய்லி பைலட் ஜாலியாக வானத்தில் வந்து படம் வரைஞ்சி விளாட்றாங்க மக்களே. 7:30 மக்களே வாக்கிங் போயிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் ஆப் வந்து இதுதான். ஆப் நல்லா இருக்கும் கைஸ் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு. ஸோ மார்னிங் வந்து ப்ரீ ரன், போஸ்ட் ரன், அதுக்கப்புறம் வந்து வேக்கப் ஸ்ட்ரெச்சு, அப்புறம் வந்து ஸ்லீப் டைம் ஸ்ட்ரெச் எல்லாமே வந்து நான் இதை பார்த்தா வந்து லாஸ்ட்டு 4 to 5 இயர்ஸாக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் முடிச்சுட்டு வந்ததுனால ஃபுல் பாடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மொபிலிட்டி சேலஞ்செலாம் வந்து பண்ணலாம் பார்த்தேன் ஷோல்டருக்கு. ஸோ அதனால் ஷோல்டர் ஸ்ட்ரெச்லாம் வந்து நல்லா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு குச்சி கிடச்சிச்சு. ஸோ அந்த குச்சி எடுத்துகிட்டு முன்னாடி பின்னாடி கை ஷோல்டர்லாம் வந்து நல்லா வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் கையிலே வந்து நான் ஸ்ட்ரெச்சிங்லாம் நல்லா பண்ணிட்டேன். அப்புறம் அதை வச்சு ஒரு குரங்கு மாதிரி நல்லா தவனேன். நல்லா இருந்துச்சு கைஸ். கடைசியில் வந்து குச்சி வந்து பறக்க விட்டாச்சு. இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் முடியும் போதே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எக் ரைஸ் கிண்டுறதுக்கு வந்து மற்ற இதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சாப்பாடெல்லாம் ஆற வச்சுட்டு முட்டையை போட்டு கிண்டிட்டு எக் ரைஸ் வந்து ரெடி. ஸோ லஞ்சுக்கு எக் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு மக்களை. அதுக்கப்புறம் டைமண்ட் புஷ்அப்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணும்போது கடைசியாக என்ன ஆச்சுனாக்கா பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே பின்னாடியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பைசப்ஸ்க்கு வந்து டம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ மார்னிங் வெயிட் செக் பண்ணும்போது 64. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஸோ லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு எக் ரைஸை வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. வெயில் ஹெவியாக அடிக்குது மக்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வெயில் அடிக்குதுன்னு மேலே துண்டு போர் போட்டுட்டு போகிறாங்க. மூஞ்சிலாம் கறிக்கிடுச்சு மக்களே. இந்த சூரியனை எதனா பண்ணணும். எனர்ஜி ஃபுல்லாக ஸ்ட்ரா போட்டு உரியறாப்புல. டைம் 10 o'clock. ஹை கைஸ், ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஈவினிங் அப்படியே ரூமுக்கு ஒரு வாக்கிங். ஈவினிங் அவர் ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூமில் முட்டை வாங்கினேன். அதுக்கப்புறம் நைட்டு இட்லி சாப்பிட்டு ஸோ தூங்க போகிறேன். டாட்டா பாய்.